Lord, as the people hear this word of God, அப்பா உம்முடைய ஜனங்கள் தேவ வார்த்தை let your word கேட்கும்போது that is spirit and life உம்முடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. give life to everyone, அது ஒவ்வொருத்தருக்கும் ஜீவனை கொடுக்கட்டும். not because who they are, அவங்க யாரா இருக்கறாங்கன்றதுக்காக but because கிடையாது. of your grace. ஆனா உம்முடைய கிருபைக்காக Let their life be changed and அவங்க transformed. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் மாறட்டும். In Jesus' mighty name we pray. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். Amen. Amen. Hallelujah. Hallelujah. So today we are going to learn under the title God's perfect will. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து தேவனுடைய முழுமையான சித்தம். God's perfect will. பரிபூர்ணமான சித்தம். Amen. So let's go to our opening scripture, Jeremiah chapter 1. ஜெரமாயா 1 அதிகாரம் பார்க்கலாம். And read verse 4 and 5. 4-5 பார்ப்போம். I'm reading. Then the word of the Lord came to me saying, before I formed you in the womb, I knew you. Before you were born, I sanctified you. I ordained you a prophet to the nations. Amen. So the Bible is saying that God knew Jeremiah before he could be formed in the womb of his mother. வசனம் இந்த இடத்துல சொல்லுது ஜெரமாயா வந்து அவர் தாயின் கருவில உருவாக்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு ஜெரமாயாவை தெரியும். And he sanctified, God sanctified Jeremiah. ஜெரமாயா ஒரு பரிசுத்தமாக்கிருக்காரு. And he ordained Jeremiah as a prophet to the nations. அவர் வந்து அவரை வந்து ஒரு தீர்க்கதரிசியா வந்து அந்த நேஷனுக்கே வந்து ஏற்கனவே அபிஷேகம் அந்த ஒரு not to a city, ஒரு பட்டணத்துக்கு மாத்திரம் கிடையாது, not to the state, இல்ல ஒரு ஸ்டேட் மட்டும் கிடையாது, not to the nation, but the Bible is saying to nations, many nations. இந்த இடத்துல சொல்லுது நேஷன்ஸ் ன்னு சொல்லுது, பல நேஷன்களை குறிக்குது. So likewise, everyone who are born in this world, அதே போல யாரெல்லாம் இந்த உலகத்துல பிறந்திருக்காங்களோ, God has a perfect will for you. தேவன் உங்களுக்கு ஒரு முழுமையான சித்தம் அவங்க மேல இருக்கு. If you are in this world, இந்த உலகத்துல நீங்க இருந்தீங்கன்னா, God has a perfect will for you. தேவன் உங்களுக்கு ஒரு முழுமையான சித்தத்தை வச்சிருக்காரு. Amen. Amen. So where to find the perfect will of God? முழுமையான உண்மையான வில்ல சித்தத்தை நம்ம எங்க கண்டுபிடிக்க முடியும்? Let's go to 1 Thessalonians chapter 5 and verse 18. 1 தெசலோனியன்ஸ் பார்க்கலாம் 5வது அதிகாரம் 18வது வசனம். In everything give thanks, for this is the will of God in Christ Jesus for you. எல்லாத்துக்குமே நன்றி செலுத்துங்க, இது வந்து தேவனுடைய ஒரு சித்தமா இருக்குது இயேசு கிறிஸ்துக்குள்ளாலன்னு வசனம் சொல்லுது. So here the Bible is saying, வசனம் சொல்லுது will of God in Christ Jesus for you. இயேசு கிறிஸ்துக்குள்ளால இருக்கிற முழுமையான சித்தம். So if you wanted to know the perfect will of God for you, it is in Christ Jesus. உங்க வாழ்க்கையில இருக்கிற உண்மையான சித்தம் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அது இயேசு கிறிஸ்துக்குள்ளால தான் இருக்கு. So if you go and look anywhere else, நீங்க வேற எங்கயாவது போய் தேடினீங்கன்னா you would not find the perfect will. அந்த முழுமையான சித்தம் உங்களால கண்டுபிடிக்க முடியாது. For example, you have kept something in your cupboard, உதாரணத்துக்கு கபோர்டுக்குள்ள நீங்க ஒரு பொருளை வச்சிருக்கீங்க, but you are searching entire house. ஆனா வீடு முழுவதும் தேடிட்டீங்க, You will not find it அது உங்களுக்கு கிடைக்காது. because you have kept in the cupboard. ஏன்னா அது உங்க கபோர்டுக்குள்ளால The இருக்கு. same way God has kept our perfect will in Christ Jesus. அதே போல நம்முடைய முழுமையான சித்தம் இயேசு கிறிஸ்துக்கு உள்ளால வச்சிருக்காரு. Amen. Amen. So everyone who is born of God, So யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள everyone who is born பிறந்திருக்காங்களோ, into this world, யாரெல்லாம் இந்த உலகத்துல God has பிறந்திருக்காங்களோ, a perfect plan for you. தேவன் உங்களுக்கு ஒரு முழுமையான திட்டத்தை He has a வச்சிருக்காரு. perfect will for you. முழுமையான சித்தத்தை வச்சிருக்காரு. That will is found in Jesus Christ. அந்த முழுமையான சித்தம் இயேசு கிறிஸ்துக்குள்ளால மட்டுமே தான் இருக்கு. Amen. Amen. Let's go to Ephesians chapter 5 and read verse 17. எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பாப்போம். The Bible says, வசனம் சொல்லுது, therefore do not be unwise, but understand what the will of the Lord is. புத்தி இல்லாம இருக்காதீங்க, ஆனா தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னு வசனம் சொல்லுது. Wow. God is saying that we have to find perfect will. வசனம் இந்த இடத்துல என்ன சொல்றா, நம்ம தான் நம்மளோட முழுமையான சித்தத்தை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது. We should understand நம்ம அதை the புரிஞ்சுக்கணும். will of the Lord is. தேவனுடைய சித்தம் என்னவா இருக்கு? It is we who have to find it. நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும்.
The perfect will of God will not just come to you. முழுமையான சித்தம் வந்து அப்படியே God உங்களுக்கு has kept வந்துராது. a perfect will for you. தேவன் உங்களுக்கு முழுமையான சித்தத்தை And வைத்திருக்கிறார். it is in Christ Jesus. அது இயேசு But கிறிஸ்துக்குள்ளாக it is இருக்கு. you and me who has to find it. அது நீங்களும் நானும் தான் அதை கண்டுபிடிக்கணுமா இருக்கு. So before finding the will of God in anything in your life, நம்ம வாழ்க்கையில முழுமையான சித்தத்தை நம்ம முழுமையா எது கண்டுபிடிக்கணும்னாலும் don't jump into anything. எதுக்குள்ள போய் இறங்கிடாதீங்க. It could be your marriage. உங்க திருமண வாழ்க்கையா It could இருக்கலாம். be the place that you have to work. இல்ல நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம். Or it could be anything in your life. இல்ல உங்க வாழ்க்கை எது வேணா இருக்கலாம். If you just jump according to your feelings, your situation, your circumstances, உங்க உணர்ச்சி பூர்வமாவோ இல்ல உங்க சுத்தி நடக்கிற விஷயத்தை குறிச்சோ நீங்க without வந்து finding எதுக்குள்ள perfect இறங்கிட்டீங்கன்னா God's will, அது கஷ்டம். you will struggle in those things. தேவனோட முழுமையான சித்தத்தை தெரிஞ்சுக்கலனா நம்ம கஷ்டப்படுவோம் அந்த இடத்துல. So before you could get into anything, நீங்க எதுக்குள்ளயாவது முழுமையா find the இறங்குறதுக்கு முன்னாடி perfect will of God. தேவனுடைய முழுமையான சித்தம் And என்ன here the அப்படி Bible is saying in தெரிஞ்சுக்கோங்க. Ephesians chapter 5 verse 17 வசனம் இங்க that சொல்றது we have to எபேசியர்ல find the perfect will of God. நம்ம தான் தேவனுடைய முழுமையான உண்மையான சித்தத்தை கண்டுபிடிக்கணும். Amen. Amen. So when you find the perfect will of God in a matter, ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தேவனுடைய உண்மையான சித்தத்தை என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா first of all you should keep your heart empty. முதலாவது நீங்க வந்து உங்க இதயத்தை வந்து குள்ளால எதுவுமே வைக்காம If your heart is already filled with some desire, உங்க இதயத்துல நீங்க ஏற்கனவே ஏதோ ஒரு சித்தம் மனசுக்குள்ள வச்சிருந்தீங்கன்னா then you cannot really know the perfect will of God. அப்ப தேவனுடைய உண்மையான சித்தம் என்ன நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. Because you are not allowing God to put the perfect will of God in your heart. ஏன்னா தேவனுடைய உண்மையான சித்தத்தை நம்ம வந்து நம்ம இதயத்துக்குள்ள வைக்கிறதுக்கு நம்ம வந்து அதுக்கான இடம் கொடுக்கிறது இல்ல. Very important. இது ரொம்ப முக்கியமா இருக்கு. Many people in this world, they really struggle and struggle and struggle. It's because they just jump into something. இந்த உலகத்துல अनेक ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க ஏன்னா தெரியாம அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை இறங்கிடுறாங்க. Without knowing the perfect will of God. தேவனுடைய உண்மையான சித்தம் என்னன்னு தெரியாமலே இறங்கிடுறாங்க. They struggle. அதுக்கப்புறம் கஷ்டப்படுறாங்க. Because of situation. நிலைமை அவங்க Because of circumstances. சூழ்நிலைகளால அவங்க Because சுத்தின of people விஷயத்தால push them. ஜனங்க அவங்க கொடுக்கிற Because of the அழுத்தத்தினால financial status of the life. அவங்க வாழ்க்கையில இருக்கவங்க பணத்தின் கஷ்டத்தினால You should stand for the perfect will of God. தேவனுடைய முழுமையான சித்தத்துக்காக நில்லுங்க. And as I told you, the will of God is in Jesus நான் Christ. சொன்னது போல முழுமையான சித்தம் வந்து இயேசு கிறிஸ்துக்குள்ளால மட்டும் தான் இருக்கு. God will let us know the perfect will of God in many ways. தேவன் வந்து நமக்கு अनेक ரீதியில அவருடைய உண்மையான சித்தம் என்ன நமக்கு அறிவிப்பாரு. He would let us know the perfect will of God through his word. அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு அவருடைய உண்மையான சித்தம் என்னன்னு வெளிப்படுத்துவாரு. Through dreams and visions. கனவுக்கு மூலமா. For example, how like the angel came and told Mary that a child will be born to you. உதாரணத்துக்கு தேவதூதர் எப்படி மேரியை பார்த்து உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு அவர் சொன்னாரோ அது போல. So there are many ways that God let us know the perfect will of God. अनेक வீதியில தேவன் வந்து அவருடைய முழுமையான சித்தம் என்ன நமக்கு வெளிப்படுத்துவாரு. But most often God make us to understand his will through his word. But அதிக முறை வந்து தேவன் அவரோட வார்த்தையின் மூலமா தான் அவரோட சித்தம் என்ன நமக்கு வெளிப்படுத்துவாரு. Let's understand this from a scripture. இது ஒரு வசனத்து மூலமா பார்க்கலாம். Let's go to Daniel chapter 9. தானியேல் 9வது அதிகாரம். And read from verse 1 to 3. 1 ல இருந்து 3 வரைக்கும் பார்ப்போம். I'm reading. In the first year of Darius, the son of Ahasuerus, of the lineage of the Medes, who was made king over realm of the Chaldeans. In the first year of his reign, I, Daniel, understood by the books. So the Bible is saying that Daniel got to know the perfect will of God at that point of time for Israel by understanding from the books. வசனம் எது தெளிவா சொல்லுது, தானியேல் வந்து அந்த ஒரு காலகட்டத்துல இஸ்ரேலுக்கு உண்மையான சித்தம் என்ன அப்படின்னு
அந்த புத்தகத்துல அத படிச்சு தான் அவர் தெரிஞ்சுக்கினாரு. So our focus point is in verse 2. நம்ம பார்க்கிற Where the Bible is saying, வசனம், I Daniel நான் தானியேல் understood by the books. அந்த புத்தகத்தின் மூலமா நான் தெரிஞ்சுக்கினேன். So the same way, if you and me have to know the perfect will of God, அதே போல நீங்களும் நானும் முழுமையான சித்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, you have to go to the book that is Bible. நம்மளும் இந்த புத்தகத்தை பார்ப்போம், வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும். You can know the perfect will of God about your marriage, உங்க திருமணத்தை குறித்து முழுமையான சித்தம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். about anything in your life. எது உங்க வாழ்க்கையில எது இருந்தாலும் அது குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். See, for example, when you read the Bible would not literally tell you, okay, with your name it would not say, okay, you have to get married to someone. வசனத்தை நம்ம படிக்கும்போது நம்ம வந்து நீங்க இவங்கள தான் கட்டிக்கணும் அப்படி சொல்லி உங்க பேரோட இந்த பைபிளை குறிக்கல. But as you're reading those scriptures, ஆனா அந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது God will speak to you. தேவன் உங்களோட பேசுவார். The word of God is Jesus. தேவனுடைய வார்த்தை இயேசுவா And இருக்கு. every word is spirit and life. ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனமா இருக்கு. So when you are reading Bible, you are going to a spirit, நீங்க வசனத்தை படிக்கும்போது நீங்க that is the spirit of Jesus, இயேசு கிறிஸ்துவின் ஆவிக்குள்ளார நீங்க போறீங்க. and that is giving you life. அந்த ஆவி வந்து உங்களுக்கு ஜீவன் கொடுக்கும். For example, we were just setting up a church. உதாரணத்துக்கு நம்ம ஒரு சபையை கட்டிட்டோம். It's not an example, what happened in our life. இது ஒரு உதாரணம் கிடையாது, இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். We are setting up the church in Coimbatore. நம்ம ஒரு சபையை நம்ம செட் பண்ணிட்டு இருந்தோம் கோயம்புத்தூர்ல. We had few thousands to set up, which was in the account of the church. சர்ச்சுக்காக கொஞ்சம் குறிப்பிட்ட 1000 ரூபாய்கள் இருந்தது. So we used all those things. அந்த பணத்தை எல்லாமே நம்ம எடுத்து பயன்படுத்தினோம். But still, we could not really finish the way that it was planned. பட் நம்ம எப்படி அதை செய்யணும்னு நினைச்சோமோ நம்மளால செய்ய முடியல. And everything that we planned was by the inspiration of the Holy Spirit. நம்ம எதெல்லாமே திட்டம் போட்டோமோ அதாவே ஆவியானவர்னால வந்த திட்டங்கள். We came to the point that the fund that we had in the church got over. சபைக்குள்ளால இருந்த நமக்கு அந்த அமௌண்ட் வந்து தீந்துடுச்சு. But we had the money, that we had a personal money. எங்களோட செலவுக்காக வைத்திருந்த பணம் என் கையில இருந்துச்சு. We kept it for a purpose. அது ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக நாங்க வைத்திருந்தோம். I was reading the Bible. அப்ப நான் வசனம் படிச்சிட்டு இருந்தேன். There I saw the scripture. அப்ப நான் ஒரு வசனத்தை பார்த்தேன். How David, for the purpose of building God's house, தாவீது வந்து அந்த இடத்துல தேவனுடைய ஆலயத்தை கட்டறதுக்கு, like how we gave the money to build the church, நம்மலாம் எப்படி பணத்தை கொடுத்தோமோ சபை கட்டறதுக்கு, and also he gave the money from his personal account. தாவீது அந்த இடத்துல அவரோட பணத்தை வந்து அவர், David not only gave the money that is there for Israel, இஸ்ரேலுக்காக இருந்த பணத்தை மட்டும் தேவன் கொடுக்க கிடையாது, but he also gave the money from his own personal account. and அவரோட சொந்த ரூபாவா அந்த இடத்துல அவர் கொடுத்தார். As I was just reading that scripture, அந்த வசனத்தை நான் படிச்சிட்டு இருக்கும்போது God told, தேவன் என்கிட்ட பேசினார், you build my church நீ என்னோட சபையை கட்டு, and I will build you. நான் உன்னை கட்டுறேன்னு அவர் சொன்னாரு. Immediately I told Pastor Esther, my wife, அப்ப என்னோட மனைவி பாஸ்டர் எஸ்தர்ட்ட நான் that சொன்னேன், God is speaking to me through this word. தேவன் இந்த ஒரு வசனத்தின் மூலமா என்கிட்ட பேசுறாரு. Then we took our personal money, அப்போ எங்களுக்கு வைத்திருந்த அந்த பணத்தை எடுத்து, and we finished whatever the church is right now. அப்போ இந்த சபை எப்படி இருக்கோ அதை நம்ம எல்லாமே அந்த பணத்தை வச்சு தான் முடிச்சோம். In few days time, இன்னும் கொஞ்ச நாள்ல God blessed us with 623 times of what we gave to church. நம்ம சபைக்கு என்ன கொடுத்தோமோ அது வந்து 600% அவர் நம்மள ஆசீர்வதிச்சாரு. Amen. Amen. That is the perfect will of God. அதான் தேவனுடைய உண்மையான If I would have held that money, அந்த பணத்தை நான் கொடுக்காம அப்படியே வச்சிருந்தேனா, not using to build the church, சபையை கட்டாம அதை அப்படியே வச்சிருந்தேனா, when I say build, like the interior, கட்டுறதுன்னு சொன்னா நான் வந்து இந்த சபை வந்து சரி பண்றத பத்தி நான் சொல்றேன். God gave us 623 times than what we gave to the church. நம்ம 623 தடவை அதிகமா தேவன் நமக்கு கொடுத்தாரு. So this is just an
incident which happened in our life that we are sharing with you. இது வந்து எங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நாங்க பகிர்ந்துக்கிறோம். Likewise, whenever you read Bible, அதே போல நீங்க வசனத்தை படிக்கும் God பொழுது will speak to you. தேவன் உங்களிடத்துல பேசுவார். For example, if I am just coming and talking to you, would you not talk to me? நான் வந்து உங்கள்ட்ட பேசினா நீங்க வந்து என்கிட்ட பேச மாட்டீங்களா? The same way when you go to the Bible, அதே போல நீங்க the வசனத்தை Bible will படிக்கும் talk பொழுது back to you. வசனம் உங்கள்ட்ட மறுபடியும் பேசும். Because the words are spirit and life. ஏன்னா வார்த்தை வந்து ஜீவனும் Like how you are a spirit and you are talking, நீங்க எப்படி ஒரு ஆவியா இருந்து நீங்க word பேசுறீங்க, of God is also a spirit and it will talk to you. அதே போல தேவனுடைய வார்த்தை ஒரு And ஆவியா will இருந்து make you நம்மளோட understand பேசும். the perfect will of God. அதன் மூலமா நம்ம தேவனுடைய உண்மையான சித்தம் என்ன தெரிஞ்சுக்கலாம். If I would have not done it, நான் அது செய்யலனா I would have just lost God's blessings in my life. தேவனுடைய ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில இழந்து போயிருப்பேன். Amen. ஆமென். So read Bible as Daniel understood from the books. வசனத்தை படிங்க. தானியேல் எப்படி வசனத்தின் மூலமா புத்தகத்தின் I மூலமா also understood from the books. நானும் அதே புத்தகத்தின் What is மூலமா the perfect தெரிஞ்சுக்கினேன். will of God for this church? இந்த சபைக்கு தேவனுடைய ஒரு முழுமையான சித்தம் என்ன நான் தெரிஞ்சுக்கினேன். Amen. ஆமென். But to understand the perfect will of God, ஆனா தேவனுடைய உண்மையான சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு we have to go to Christ Jesus. We have to go to Christ Jesus. நாம இயேசு கிறிஸ்து கிட்ட போகணும். Amen. ஆமென். Christ Jesus is the word of God. இயேசு கிறிஸ்து தேவனுடைய வார்த்தை. Word became flesh. John chapter 1 verse 14. யோவான் 1:14வது வசனத்தை பார்த்தா வார்த்தை மாம்சமானது. And there are 3 levels of God's will. தேவனுடைய சித்தம் 3 கட்டத்துல இருக்கு. Let's go to the scripture and understand the 3 levels of God's will. வசனத்தின் மூலமா இத நம்ம பார்க்கலாம். Amen. ஆமென். I'm reading from Romans chapter 12 and verse 2. 12வது அதிகாரம் 2வது வசனத்தை பார்க்கலாம். And do not be conformed to this world, but be transformed by the renewing of your mind, that you may prove what is that good and acceptable and perfect will of God. So there are 3 levels of God's will. Number 1, it is good. Number 2, it is acceptable, and number 3, it is perfect. தேவனுடைய வார்த்தையில வந்து 3 லெவல்ல இருக்குது அவரோட சித்தம் என்னன்னு. முதலாவது வந்து அது நன்மையா இருக்குது, இரண்டாவது வந்து முழுமையா இருக்குது, மூணாவது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்குது. Amen. Amen. And the scripture is very clear that if you have to understand the perfect will of God, இந்த தெளிவா இருக்குது. நீங்க தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும்னா, or you wanted to understand the good will of God, இல்ல தேவனுடைய ஒரு நல்ல சித்தத்தை தெரிஞ்சுக்கணும், or if you wanted to understand the acceptable will of God, இல்ல ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிற அந்த சித்தத்தை number 1, you should not stick to the world. முதலாவது நீங்க வந்து உலகத்துக்கு கூட ஒட்டி கொள்ள கூடாது. When I say not stick to the world, you should not have the systems of this world to lead you. உலகத்துல போய் ஒட்டிக்காதீங்க நான் சொல்லும்போது உலகத்துல இருக்கிற காரியங்கள் சம்பவங்கள் வந்து உங்க வந்து ஆளுகை செய்யக்கூடாது. You should die to this world. இந்த உலகத்துக்கு மாம்சத்துக்கு நாங்க You should be least bothered about what people are talking when God is talking something about your situation. ஜனங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு நீங்க செவி கொடுக்காம அந்த ஒரு விஷயத்தை குறித்து தேவன் என்ன சொல்றாங்கன்னு நீங்க செவி கொடுக்கணும். Number 1, you should die to this world. முதலாவது இந்த உலகத்துக்கு நம்ம செத்து போகணும். Number 2, இரண்டாவது you have to be transformed by renewing your mind. நம்ம முழுமையா மாறணும், நம்ம புத்தியை வந்து மாற்றுதல் கொண்டு வரணும். In Colossians chapter 3, the Bible says that renew your, that is mind, how? With the word of God. வசனம் சொல்லுது கொலோசியர்ல உங்களோட புத்தியை வந்து தேவனுடைய வார்த்தையின் மூலமா மாற்றுங்க அப்படின்னு சொல்லுது. So if you have to understand the will of God, அதனால தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியணும்னா, number 1, you need to die to this world. முதலாவது நீங்க இந்த உலகத்துக்கு சாகணும். Number 2, you have to renew your mind with the word of God. இரண்டாவது தேவனுடைய வார்த்தையின் மூலமா உங்க புத்தியை Only then you can understand the will of God. அதுக்கு அப்புறம் தான் உங்களால தேவனுடைய சித்தத்தை The 3 levels of will of God. 3 லெவல் இருக்கு தேவனுடைய சித்தத்துக்கு. Number 1, good will. முதலாவது நல்ல சித்தம். Number 2, acceptable will. இரண்டாவது ஏற்றுக்கொள்ளத்தக்க சித்தம். Number 3, perfect will. மூன்றாவது முழுமையான சித்தம். Amen. Amen. So what is good will? Good will is all about. அப்போ நல்ல சித்தம்னு சொல்றது என்னவா இருக்கு? Good will is something like, which is good. நல்ல சித்தம்னு சொல்றது எது நல்லா இருக்கு? It is not bad. அது தப்பு கிடையாது. It is not sinful. அது பாவம் கிடையாது. But it is good. அது நல்லதா இருக்கு.
For example, getting married உதாரணத்துக்கு ஒருத்தர் திருமணம் செய்யணும்னா is a good thing. அது நல்ல விஷயமா இருக்கு. Getting into organization ஒரு வேலைக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன்ஸ்க்குள்ள இறங்கணும்னா is a good thing. அது நல்ல விஷயமா இருக்கு. Enrolling your children into a good school நம்ம பிள்ளைகளை ஒரு நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறது is a good thing. நல்ல விஷயமா இருக்கு. So it is good in general. பொதுவா அது நல்ல விஷயமா இருக்கு. So as I told, getting married is a good thing. திருமணம் பண்றது நல்ல விஷயமா இருக்கு. But who should you marry? நீங்க யாரை திருமணம் செய்யணும்? How do you know it? அது எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? For that you need to have the perfect will of God. இதுக்கு நம்ம முழுமையான சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். So many people in this world stay with the good will. நிறைய ஜனங்க இந்த உலகத்துல வந்து நல்ல சித்தத்திலேயே நின்னுடுறாங்க. But they cannot really achieve what God has kept for them. ஆனா முழுமையா தேவன் அவங்களுக்கு என்ன வெச்சிருக்காங்களோ அதை அவங்களால பெற்றுக்கொள்ள முடியறது இல்ல. Amen. Amen. And the second will that we are talking about is acceptable will. இரண்டாவது நாம் பேசுவது ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிற சித்தம். Amen. Amen. So acceptable will is, it is not exactly the will of God. அது வந்து முழுமையான தேவனுடைய சித்தம் கிடையாது. But you just talk to God and make him to say okay. தேவன்கிட்ட நம்ம கேட்டு கேட்டு பேசி பேசி தேவன் வந்து சரி அப்படினு சொல்ல நம்ம வைக்கிறோம். Do you understand? Acceptable will of God is not something that God originally wanted it to be like that. ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிற சித்தம் வந்து தேவன் வந்து அது இப்படி தான் இருக்கணும்னு அவர் வந்து முடிவு செய்ய கிடையாது. But as you are talking to God, ஆனா தேவன் நம்ம பேசி God says okay. நீங்க அவர்ட்ட பேசி நீங்க அவர்ட்ட அதிகமா பேசும்போது அவர் சரி ஓகே அப்படினு சொல்லிடுறாரு. When you do that, அத நம்ம செய்யும்போது you have to face all the challenges that is in that acceptable will. நம்ம அந்த ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிற சித்தத்துக்குள்ளால நீங்க தேவன்கிட்ட பேசி நீங்க அவர் வந்து சரின்னு சொல்ல வச்சிட்டீங்கன்னா அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம There will be many struggles in the acceptable will of God. சில போராட்டங்கள் இருக்கும். Because you are not walking in the perfect will. ஏன்னா தேவனுடைய முழுமையான சித்தத்துக்குள்ளால இல்ல. You have spoken to God. தேவன்கிட்ட பேசிருக்கீங்க நீங்க. And you have to struggle for that. அதுக்காக நம்ம கஷ்டப்படணும். Amen. Amen. Let's take an example of Israelites. இஸ்ரவேல் ஜனங்களை உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். If you read 1 Samuel chapter 8, 9 and 10, that is chapter 8, chapter 9 and chapter 10, ஒன்றாவது சாமுவேல் 8 9 10 நீங்க படிச்சீங்கன்னா you will understand that how God was mightily moving with the Israelites. எப்படி தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உறவாடி இருந்தா நம்மளால பார்க்க முடியும். And how God was leading them. எப்படி தேவன் அவங்களை வழிநடத்தினா How God was taking care of them. எப்படி தேவன் அவங்களை பார்த்துட்டு இருந்தா நம்ம பார்க்க முடியும். How God was feeding them. எப்படி அவர் அவங்களுக்கு உணவு கொடுத்தாருன்னு பார்க்க முடியும். It was so awesome. அது எவ்வளவு அழகா இருக்கு. It was face to face with Moses. அவர் மோசேயோட முகமுகமா பேசினாரு. And people there in the wilderness, they heard God's voice like a thunder. அந்த ஜனங்க வந்து தேவனுடைய ஒரு சத்தத்தை வந்து ஒரு தண்டர் போல அவங்க கேட்டாங்க. They know that God is true. அவங்களுக்கு தெரியும் தேவன் உண்மையா இருக்காருன்னு அவங்களுக்கு தெரியும். Because God did many signs and wonders. அவங்க மத்தியில தேவன் अनेक அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். They cannot deny that God is not there. அவங்க தேவன் உண்மையா இல்லன்னு சொல்ல முடியாது. But yet Israelites requested ஆனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்துல கேக்குறாங்க for a king to rule over them. எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேக்குறாங்க. They said we wanted a king whom we can see. அவங்க சொல்றாங்க எங்களுக்கு ஒரு ராஜா வேணும், எங்க கண்கள் மூலமா பார்க்க கூட ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அவங்க தேவன்கிட்ட கேக்குறாங்க. So God allowed it. அப்போ தேவன் வந்து சரி ஓகேன்னு சொல்லி கொடுத்தாரு. And he is the one who chose Saul. தேவன் தான் சால் வந்து தேர்ந்தெடுத்தாரு. So this Israelites, they came down from the perfect will to the acceptable will of God. தேவனுடைய முழுமையான சித்தத்தை விட்டுட்டு அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்க சித்தத்துக்குள்ள வந்துட்டாங்க. And you know the challenges that they faced all their lives. இஸ்ரவேல் ஜனங்க அதனால பட்ட கஷ்டங்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். My God. Amen. Amen. Let's take another example in Numbers chapter 22. இன்னொரு உதாரணம் எடுக்கலாம். You can go and read whenever you have time. Numbers இரண்டாவது அதிகாரம் chapter 22. என்னாகும் 22வது அதிகாரம் 23 23வது அதிகாரம் and chapter 24. 24வது All the அதிகாரம். three chapters if you read, இந்த மூன்று அதிகாரங்கள் நீங்க படிச்சீங்கன்னா you will understand. உங்களால புரிஞ்சுக்கொள்ள It முடியும். is about like Balak
and Balaam. Balak is a king பாலக் பாலாம் குறிச்சு இந்த and இடத்துல Balaam is a prophet. ஒரு ராஜாவும் ஒரு தீர்க்கதரிசியும் குறிச்சு இங்க இருக்கு. அவர் தீர்க்கதரிசியா So இருக்கிறார். Balak called Balaam பாலக் வந்து பாலாம் அவர்களை and he கூப்பிட்டாரு. told Balaam, go and curse this Israelites. அவர் சொல்றாரு நீ போய் இஸ்ரவேலை சபிங்க அப்படின்னு சொல்றாரு. And the king says to Balaam that what if you bless people they'll be blessed, if you curse people they'll be cursed. அந்த ராஜா தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு அந்த ஜனங்களை வந்து நீ சபிச்சேனா அவங்க சபிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க, ஆசீர்வதிச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்றாரு. So therefore Balak sent his people to talk to Balaam. பாலக் வந்து பாலாம் தீர்க்கதரிசி கிட்ட பேசத்தக்க அனுப்புறாரு அவர் and told him to curse Israel. இஸ்ரவேலை சபிங்கன்னு சொல்லி அனுப்புறாரு. And when Balak sent his people, பாலக் அவரோட ஜனங்களை அனுப்பும் பொழுது Balaam received them பாலாம் அவர்களை and told them, you just wait for today here. ஒரு நாள் இங்க இருங்க அப்படின்னு அவர் தங்க Let வச்சாங்க. me hear what God has to say about this. தேவன் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு அவர்ட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்றாரு. And God spoke to Balaam அப்ப பாலாம் கிட்ட தீர்க்கதரிசி கிட்ட தேவன் பேசுறாரு and told, don't go with them. அவங்களோட நீங்க போகாதீங்கன்னு தேவன் சொல்லிடுறாரு. And Balaam told those people, tell your king that I'm not going to come with you because God said I should not come with you. அப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்லி ஜனங்களை சொல்லி அனுப்புறாரு, உங்க ராஜா கிட்ட போய் சொல்லுங்க என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. Then again Balak sent his people for the second time. மறுபடியும் அந்த ராஜா இரண்டாவது முறை தீர்க்கதரிசி கிட்ட அனுப்புறாரு அவரோட ஜனங்களை. Then again they told, like, we'll give you that, we'll give you this. They said we'll give you many things. மறுபடியும் அவங்க சொல்றாங்க நாங்க अनेक விஷயங்கள் உங்களுக்கு இது கொடுக்குறோம் அது கொடுக்குறோம் நிறைய விஷயங்கள் நாங்க செய்றோம்னு சொல்றாங்க. Then Balaam the prophet said, okay, you stay with me, let me ask God what he has to say. அப்ப தீர்க்கதரிசி இந்த இடத்துல மறுபடியும் சொல்றாரு, சரி நீங்க இந்த இடத்துல இருங்க, தேவன் என்கிட்ட என்ன பேசாருன்னு நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. Then again the prophet asked God, what should I do? மறுபடியும் தீர்க்கதரிசி தேவனிடத்துல கேக்குறாரு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. God told Balaam, அப்ப தேவன் தீர்க்கதரிசி கிட்ட சொல்றாரு, okay, go. சரி போ அப்படின்னு சொல்றாரு. So from the perfect will of God, அப்ப முழுமையான சித்தத்துல Balaam pushed himself to the acceptable will of God. பாலாம் தீர்க்கதரிசி வந்து தேவனை If you read this ஏற்றுக்கொள்ளத்தக்க Numbers 22, 23 and 24, the chapters of 22, 23 and 24, இந்த அதிகாரங்கள் 22, 23, 24 you would understand that Balaam was about to lose his life. நீங்க அங்க தெரிஞ்சுக்கலாம் தீர்க்கதரிசி வந்து அவர் வாழ்க்கையை எழுந்து போற ஒரு இடத்துல He has to struggle so much. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. So when God says something, அப்ப தேவன் ஒரு விஷயத்தை he சொன்னார், knows what he is saying. அவர் என்ன சொல்றாருன்னு அவருக்கு Stand தெரியும். in the perfect will of God. அப்ப தேவனுடைய முழுமையான சித்தத்துல Don't go back to God to convince him. கடவுள்கிட்ட போயிட்டு அவர் வந்து நீங்க To push yourself from the perfect will of God முழுமையான சித்தத்துல to இருந்து the acceptable will of God. ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு சித்தத்துக்குள்ள வராதீங்க. Amen. If you do that, then you need to struggle all your life. நீங்க அதை செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கை பூரா அதுக்காக நீங்க அனுபவிப்பீங்க. And the third will that we are going to see is perfect will of God. மூன்றாவது முழுமையான சித்தத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். If you read 1 Samuel chapter 16, 1 சாமுவேல் 16 அதிகாரத்தை நம்ம பார்த்தோம். verse 7 to 13, 7 ல இருந்து 13, you will understand the perfect will of God in choosing a King David. முழுமையான சித்தத்தை நம்ம Choosing the பார்க்கலாம். King தாவீது David. ராஜாவை தேர்ந்தெடுக்கிற ஒரு இடம். There were 7 people, 7 ஜனங்கள் the இருந்தாங்க. sons of Jesse. ஜெஸ்ஸேயோட குமாரர்கள். When Samuel saw, சாமுவேல் அவங்களை பார்க்கும்பொழுது his heart was going after the outward appearance. சாமியோட இருதயம் வந்து அவங்க இருக்கிற ஒவ்வொரு மாம்ச மூலியமா அவர் பார்த்தாரு. He thought, oh, this is the person that God wants to anoint. அவர் ஒருத்தரை பார்க்கும்போது இவங்க தான் அபிஷேகிக்கணும் போல இருக்கு. But the Bible says God does not look at the outward appearance. ஆனா வசனம் சொல்றது தேவன் வந்து வெளிப்புறையா பார்க்கிறது But he looks into your heart. ஆனா அவர் இருதயத்தை பார்க்கிற ஒரு தேவனா இருக்காரு. So if God wants you to choose for his perfect will, தேவன் வந்து ஒரு உண்மையான அவரோட முழுமையான சித்தத்துக்குள்ள இருக்கணும் உங்களுக்கு how is your heart all about? அப்ப நம்ம இருதயம் எப்படி இருக்கு? Keep your heart holy. நம்ம இருதயத்தை பரிசுத்தமா Keep your வெச்சுக்கொள்ளுங்க. heart with no unforgiveness. இருதயத்தை வந்து ஒரு
no jealousy, இல்லாம பொறாமை no இல்லாத malice, no bitterness, கசப்பு no இல்லாத hatred, வெறுப்பு இல்லாத and your heart should be after God. நம்ம இருதயம் தேவன் பின்னாடி போகிற ஒரு Every beat of your heart should say God, 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 God. நம்ம இருதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் வந்து தேவனுடைய பேரை சொல்லணும். So this is the perfect will of God. இதுதான் தேவனுடைய முழுமையான This is how you will understand the perfect will of God. இது மூலமா தான் நம்மளால தேவனுடைய முழுமையான சித்தத்தை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். Amen. Amen. Let's go to Colossians chapter 3 and verse 15. கொலோசியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்க்கலாம். And let the peace of God rule in your hearts, தேவனுடைய சமாதானம் உங்க இருதயத்தை ஆளுகை செய்யட்டும். to which you also were called in one body, and be thankful. Amen. So you have to keep your heart with peace. நம்ம இருதயம் வந்து சமாதானமா நம்ம வெச்சுக்கணும். If you wanted to really enjoy the perfect will of God in your நம்ம life. தேவனுடைய முழுமையான சித்தத்தை அனுபவிக்கணும்னா நம்ம இருதய சமாதானத்தோட For example, if you wanted to take a decision உதாரணத்துக்கு ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னா about any matter, ஏதோ ஒரு விஷயத்தை குறித்து முடிவு எடுக்கணும்னா if your heart is not with peace, அவருடைய இருதய சமாதானத்தோட இல்லனா then don't go for it. அப்ப அது பின்னாடி நீங்க போகாதீங்க. Wait. கொஞ்சம் பொறுமையா இருங்க. Wait in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல காத்துருங்க. Pray to God and ask him. ஜெபிச்சு கேளுங்க. If you wanted to take any decision in your life, ஏதோ ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில நீங்க if you have this fear, அப்போ உங்களுக்கு அதுக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா don't go for it. அப்ப அது பின்னாடி போகாதீங்க. If you wanted to know the perfect will of God, தேவனுடைய முழுமையான சித்தம் என்னன்னு keep தெரிஞ்சுக்கணும். your heart empty. நம்ம இதயத்தை காலியா வெச்சுக்கலாம். Don't have something in your heart. இதயத்துக்குள்ள எதுவும் வைக்க வேண்டாம். And then go to God. ஏதோ வெச்சிட்டு தேவன்கிட்ட போகாதீங்க. I know we had an encounter with a sister. ஒரு சிஸ்டர்ட்ட நம்ம பேசணும். God showed something about her, like how she has to take a decision. தேவன் வந்து அந்த இடத்துல அந்த சகோதரி என்ன முடிவு எடுக்கணும் அப்படினு சொல்லி காட்டி கொடுத்தாரு. So myself and Pastor Esther, we asked, like, you wanted to take some decision in your life. உங்க வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. She said yes. அவங்க ஆமான்னு சொன்னாங்க. And then the next step that we asked was, is it about your marriage? அது உங்க திருமணத்தை குறிச்சான்னு கேட்டோம். She said yes. ஆமான்னு சொன்னாங்க. Then we spoke and we told, okay, we'll get back to you after we pray to God and understand. நான் உங்களுக்கு சொன்ன நாங்க ஜெபிச்சிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்றோம் அப்படினு சொல்லிருந்தோம். Then once we got to know from God, தேவனிலிருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு we went back and told that sister அந்த மறுபடியும் சகோதரிக்கு போய் சொன்னோம் that it is not the will of God. இது தேவனுடைய சித்தம் இல்ல நம்ம சொல்லிருந்தோம். She just kind of left us. அவங்க அதுக்கப்புறம் போயிட்டாங்க. Like how Jesus said, the rich man came to Jesus and said, Lord, what should I do to inherit the kingdom of God? பணக்காரர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து அப்பா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரணும் நான் என்ன செய்யணும்னு கேட்டார் இல்லீங்களா? Jesus said, sell all those things and follow me. அப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னாடி வாங்க அப்படினு சொன்னார். That man did not follow Jesus. அந்த நபர் வந்து இயேசு கிறிஸ்து பின்னாடி போகல. He left Jesus and went into the world. அவர் இயேசு விட்டுட்டு போயிட்டாரு. The same way, even this person, அதே போல இந்த ஒரு நபர், see, those things we don't know. We don't even know that person. அந்த ஒரு நபர் யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. But God showed something. ஏதோ தேவன் அது குறிச்சு காட்டினதுனால, and God is speaking to her. அந்த தேவன் அவங்க கிட்ட பேசினாங்க. That this is not my will. இது என்னோட முழுமையான சித்தம் இல்லன்னு அவருக்கு வெளிப்படுத்தினாரு. She just went off. அவங்க போயிட்டாங்க. So we should not be like that. நம்ம அது போல இருக்க கூடாது. We should walk in the perfect will of God. நம்ம தேவனுடைய முழுமையான சித்தத்துக்குள்ள No matter how your flesh feels. மாம்சத்தை நம்ம எப்படி வேணா நமக்கு உணர்ச்சிகள் No இருக்கலாம். matter how your situation is all நம்ம about. நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம். Don't go according to your feelings, situation and circumstances. நம்ம உணர்ச்சி பூர்வமாவோ சந்தர்ப்ப சூழ்நிலையை வெச்சு நம்ம ஒரு முடிவு எடுத்துற கூடாது. Stand in the perfect will of God. தேவனுடைய முழுமையான சித்தத்துக்குள்ள நில்லுங்க. Many people, because of financial status, நிறைய பேர் அவங்களோட பணத்தின் பிரச்சனையினால husband and wife speak and they abort the child. கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி குழந்தையை வந்து அபார்ட் பண்ணிடுறாங்க. We know this happened like several years back.
பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த விஷயம் ஒரு நடந்துச்சு. And that person said, I think probably in the year 2014, 2014ல அவங்க வந்து கருவை கழிச்சாங்க. they decided to abort the child. குழந்தைய நம்ம வேண்டாம்னு சொல்லி அந்த கருவை கழிச்சிட்டாங்க. The Bible says children are the heritage of the Lord. வசனம் சொல்லுது குழந்தைங்க வந்து நமக்கு ஆசீர்வாதமா So இருக்காங்க. before that baby could be formed in your womb, அந்த குழந்தை கருவுக்குள்ள God உருவாக்குறதுக்கு knows your முன்னாடி financial status. நம்மளோட பண கஷ்டத்தை விஷயம் He அவங்களுக்கு knows தெரியும். how to take care of you and the child. அந்த குழந்தைய உங்களை எப்படி பாத்துக்கணும்னு God அவருக்கு will தெரியும். not leave you nor forsake you. தேவன் நம்மள கைவிட So மாட்டாரு. because of your situation and circumstances, நிலைமை குறிச்சு because of the money in the bank account, அக்கவுண்ட்ல காசு எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு don't abort the child. குழந்தைய நீ கரு கழிக்காதீங்க. Walk in the perfect will of God. தேவனுடைய முழுமையான If you would சித்தத்துக்குள்ள have இருங்க. valued that this is from God, இது தேவன்கிட்ட வர விஷயம் அப்படி நமக்கு you would have தெரிஞ்சிருந்தா not done it. நம்ம அந்த மாதிரி செய்ய மாட்டோம். I'm sharing all these things not to condemn anyone. நான் இதெல்லாம் வந்து யாரையும் கேவலப்படுத்தணுமோ இல்ல குறைவா பேசுறதுக்காக We இதெல்லாம் சொல்ல love these கிடையாது. people as God loves them even till today. இப்பவும் அவங்க தேவன் எப்படி நேசிக்கிறாங்களோ அதே போல I'm நம்ம sharing this so நேசிக்கிறோம். that people who are watching us will not do that anymore. இதை ஏன் நாங்க எல்லா மத்தவங்களுக்கு நாங்க சொல்றோம்னா எங்களை பார்த்து கொண்டு இருக்கணும் இது போல காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். இது ஒரு ஜீவனா It இருக்கு. is the perfect will of God. இது தேவனுடைய முழுமையான ஒரு சுத்தமா இருக்கு. Amen. Amen. So understand the good will of God. தேவனுடைய உண்மையா நல்ல சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. Understand the acceptable will of God. ஏற்றுக்கொள்ளத்தக்க And சித்தம் understand the perfect will of God. முழுமையான சித்தம்னா என்ன The தெரிஞ்சுக்கோங்க. perfect will of God will not respect your situation, circumstances or money in your bank account. தேவனுடைய முழுமையான சித்தம் வந்து நம்ம நிலைமையோ நம்ம சூழ்நிலையோ பணத்தை குறிச்சு மரியாதை நம்ம கொடுக்கிறது The கிடையாது. perfect will of God will respond to God himself. தேவனுடைய முழுமையான சித்தம் வந்து தேவனுக்கு மட்டும்தான் செவி கொடுக்கும். And the will of God will not be contrary to what it is written in the Bible. அந்த முழுமையான சித்தம் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்காது. Good will. நல்ல சித்தம் It is not bad. அது தவறு It கிடையாது. is not sin. அது பாவம் கிடையாது. But it is good. பட் நல்லதா இருக்கு. Acceptable will of God, ஏற்றுக்கொள்ளத்தக்க இருக்கிற சித்தம் which is not the original plan of God. அது தேவனுடைய உண்மையான But சித்தம் you கிடையாது. spoke, நம்ம தேவன்கிட்ட you பேசி prayed, ஜெபிச்சு and you made God to say, okay, அப்ப தேவன் வந்து சரி அப்படின்னு சொல்ல நம்ம you have to வெச்சிட்டோம். face many struggles in that. அதனால நம்ம பல கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதா For ஆயிடும். unnecessary things. For unnecessary things. தேவையில்லாம கஷ்டப்பட வேண்டியதா ஆயிடும். And perfect will of God. தேவனுடைய முழுமையான If you சித்தம் walk in the perfect will of God, தேவனுடைய முழுமையான சித்தத்துக்குள்ள நம்ம நடக்கும் பொழுது wow. வாவ் Still we speak about David. நம்ம இப்பவும் தாவீதை குறித்து பேசுறோம். Even the Bible says that Jesus is from the generation of David. வசனம் சொல்லுது இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்நிதியில இருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. Can you see how perfect will speaks from generations to generations? முழுமையான சித்தம் எப்படி சந்நிதியா பேசுதுன்னு பாத்தீங்களா? Likewise, if you and me walk in the perfect will of God, அதேபோல் நீங்களும் நானும் முழுமையான we சித்தத்துக்குள்ள will create the நடக்கும்போது impact in this world. இந்த உலகத்துல நம்ம We ஒரு will பேரை work for the விடுவோம். kingdom of God தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்ம to வேலை glorify செய்வோம். our heavenly Father. தேவனுடைய நாமம் And we will leave மகிமைப்படும். our prince on this earth, where people will talk about us and glorify our heavenly Father. ஜனங்க நம்மள குறிச்சு பேசி அதன் மூலமா தேவனுடைய நாமம் மகிமைப்படும். Amen. Amen. Father, thank you for this wonderful word that we have received from your throne this morning. அப்பா இந்த காலைவேளைக்காக நன்றி. உம்முடைய அருமையான வார்த்தை That has தேவனிடத்தில் நாங்கள் changed our பெற்றுக்கொண்டதுக்காக spirits and நன்றி. mind and heart. எங்களுடைய இருதயம் எங்களுடைய ஆவி எங்களுடைய புத்தியை மாற்றுறதுக்காக நன்றி. Not to walk only in the good will, நல்ல சித்தத்துக்குள்ள மட்டும் not to walk நடக்காம only in the acceptable will, ஏற்றுக்கொள்ளத்தக்க சித்தத்துக்குள்ள மட்டுமே but to walk நடக்காம in the perfect will of God. தேவனுடைய முழுமையான சித்தத்துக்குள்ள நாங்கள் நடக்கத்தக்க In the name of Jesus Christ. இயேசு நாமத்தில் நாங்கள் In ஜெபிக்கிறோம். Jesus' mighty name we pray. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen.